ஒரு கதை. ஆஹ் ஆஹ் காக்கா ஆஹ் ஆஹ் நிறைய வந்து முட்டை வச்சிருந்தது. காக்கா முட்டைங்கள்லாம் இருக்கு. ஒரு கழுகு வந்து தன்னோட முட்டையை வந்து காக்கா முட்டைங்களோட சேர்த்து வந்து அதோட முட்டையும் வச்சுட்டு போயிடுச்சு. அதால சரியா ஃபாலோ பண்ண முடியல. அந்த கழுகு வந்து திரும்ப வரவே இல்லை. அந்த காக்கா வந்து அந்த முட்டைங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த முட்டைங்கெல்லாம் வந்து குஞ்சு பொரிச்சிருச்சு. ஓகேங்களா, எல்லாமே கருப்பு கலர்ல தான் இருக்கு. அதுல அந்த காக்கா குஞ்சுங்களோட ஒரு கழுகு குஞ்சு இருக்கு. ஒரு கழுகும் சின்ன கழுகும் இருக்கு. அது நாள்பட வளருது. வளர்ந்து 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 அது எல்லாமே பறக்குது. கழுகு வந்து ரொம்ப ஹைட்டா பறக்கும். 1000 அடி மேல பறக்கும். ஆனா காக்காவால 100-150 அடிக்கு மேல பறக்க முடியாது. அப்ப வந்து அந்த சின்ன காக்காங்க ஒரு 10 காக்கா கூட இன்னொரு 11ஆவதா ஒரு கழுகு இருக்கு. பட் அது கழுகு அது கூட இருந்தாலுமே அது காக்கா கூட தானே இருக்கு. அதனால அதுவும் தன்னை காக்கான்னு தான் நினைச்சுக்கிது. அப்படி காக்கான்னு நினைச்சுக்கிட்டு காக்கா பறக்கிற மாதிரி அது ஹைட்டுக்கு தான் பறக்கும். காக்கா சாப்பிட்றதான் சாப்பிடும். காக்காவை மாதிரியே சிந்திக்கிட்டு காக்கா மாதிரியே அது கூடயே சேர்ந்து வளருது. மேல ஒரு நாள் வந்து பெரிய கழுகு வந்து மேல ஆகாயத்துல பறக்கிறத பார்த்து அந்த அந்த 10 காக்கால ஒரு காக்கா வந்து பெரிய காக்காட்ட கேட்குது, அது என்ன மேல ஆகாயத்துல பறக்குது, அது மாதிரி நம்மளால பறக்க முடியாதான்னு கேட்கும்போது அந்த பெரிய காக்கா வந்து அந்த சின்ன காக்காங்கள்ட்ட எல்லாம் சொல்லுது. அங்க அந்த 10 காக்காவோட சேர்த்து 11ஆவதா அந்த பெரிய இன்னொரு சின்ன கழுகும் இருக்கு. அதுவும் வந்து தன்னை காக்கான்னு தான் நினைச்சிட்டு இருக்கு. 11 அந்த குஞ்சுங்கள்ட்டையும் அந்த பெரிய காக்கா சொல்லுது, அது வந்து வேற இனம், அதால பறக்க முடியும், அது வந்து நம்மள மாதிரி கிடையாது, அதுக்கும் 2 ரெக்கை தானே இருக்கு, நமக்கும் 2 ரெக்கை தானே இருக்கு, ஏன் நம்மளால பறக்க முடியாது? இல்ல அதுதான் ஏன்னு தெரியாது, நம்மளால இவ்வளவுதான் பறக்க முடியும், அதை பத்தி யோசிக்காதீங்க, நம்மளால அவ்வளவு தூரம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பெரிய காக்கா வந்து சொல்லிட்டு இருந்தது. அந்த அப்புறம் சின்ன காக்காங்களாம் வந்து நம்மளும் அந்த மாதிரி தூரமா பறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு. அந்த கழுகுமே, அந்த சின்ன குட்டி கழுகுமே வந்து ஆமா அந்த மாதிரி பறந்தா நம்மளால ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப ஆகாயத்துக்கு பறக்க முடியுது, மழை வரும்போதெல்லாம் நம்ம எங்க போய் ஒளி எடுக்கனே தெரியல. பட் அந்த பெரிய கழுகு வந்து அந்த இது வந்து பாத்தீங்கன்னா மேகத்துக்கு மேல போய் பறக்குது, அது வந்து மலையிலேயும் நனையிறது இல்லை, அந்த மாதிரி நமக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த காக்காங்க கூடயே தான் சுற்றுது. ஆனா அது வந்து அது ஒரு கழுகுங்கிறதே அதுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னன்னா வந்து அந்த மாதிரி அந்த காக்கா கூட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கழுகு மாதிரி தான் நம்ம எல்லாருமே. ஓகேங்களா, காக்கா தான் அந்த ஓகேவா. ஆனா அந்த நம்மளும் வந்து இந்த காக்கா கூட்டத்துக்குள்ள இருக்க கழுகு தான். நம்ம காக்கா கூட்டம் மாதிரி எல்லாரும் வேலைக்கு போறாங்க, எல்லாரும் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு டெய்லி 8 to 5 வீட்டுக்கு வந்துடுறாங்க, ஒரு சாதாரண ஆர்டினரி வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு நம்ம அவங்க கூடயே நம்ம சொந்த பந்தம், நம்ம கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நம்ம ஏரியா எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்க, அவங்க கூட நம்மளும் நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிடாதீங்க. நீங்க எல்லாம் வந்து காக்கா கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு கழுகுங்க. ஓகேவா, அங்கிருந்து உங்களால வெளியே வர முடியும். ஓகேங்களா, நீங்க கழுகுனா யாரு? பெரிய பணக்காரங்க. ஓகேவா, BMW கார் ஷோரூம் எதுக்கு வச்சிருக்காங்க? ஓகேவா, கழுகுக்கு தான் வச்சிருக்காங்க. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு 2 கை 2 கால் தானே இருக்கு. பெரிய பெரிய கார் ஷோரூம், லக்ஸுரி கார் ஷோரூமா இருக்குது, பெரிய பெரிய பங்களா வீடு அதெல்லாம் கட்டுறாங்கல்ல, அவங்களும் மனுஷங்க தானே. இங்கிருந்து நம்ம அங்க போக முடியாது, அந்த மாதிரி ஒரு பெரிய லக்ஸுரி லைஃப் ஸ்டைல நம்ம அடைய முடியாதா? ஓகேவா, அப்ப வந்து நம்ம தான் நமக்குள்ள இருக்கிற நம்ம மனசு சொல்லுதுல்ல நம்மளால வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம்ல, அது அந்த எண்ணம் தான் நம்மள கழுகா மாத்துது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இங்க வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த எண்ணம் தான். எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க கழுகா உங்களோட இது மாறிடும், உங்களோட உடம்பு மாறிடும். எண்ணம் இல்லாதவங்க நம்ம இவ்வளவுதான், நம்ம இப்படிதான் இங்கதான் இருக்கணும், நம்ம இருக்கிறத வச்சுதான் வாழணும், பெருசா யோசிக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, எள்ளுக்கு ஏற்றதான் எள்ளு உருண்டை, ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லிட்டு பழமொழியை சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான். அதனால வந்து நம்ம எல்லாரும் வந்து கழுகா மாறி இருக்கிற இடத்த விட்டு நம்ம இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு போறதுக்கான முயற்சி நம்ம பண்ணணும். அப்ப அந்த சின்ன கழுகு வந்து அதால முடியும், அது முயற்சி ஆனா அதுக்கான எண்ணமே இல்லை. ஓகேவா, நம்மளால முடியும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு யோசிக்கவே இல்லை. யாருமே யோசிக்கல, அதுவும் யோசிக்கல. ஆனா அது யோசிச்சிருந்ததுன்னா அந்த கழுகு யோசிச்சிருந்ததுன்னா அதால பறந்துருக்க முடியும், அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வந்திருக்க முடியும். அந்த கூட்டத்திலேயே இருந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த காக்காவே இருந்து காக்காவே வயசாகி சாகுது. அவ்வளவு.